வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்க உங்க எல்லோருக்கும் கோடான கோடி நன்றிகள். 2026 அரசியல் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலுக்கான அரசியல் ரொம்ப சூடு பிடிச்சிருச்சுன்னே சொல்லலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா பரபரப்பாக இயங்கி கொண்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் பழைய மாதிரி ரெண்டு பேரும் ஃபோர்ஸாக அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்குள்ள மோதல்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற கட்சிகள் எல்லாமே அமைதியாக இருக்காங்க. விஜயோட கட்சி பார்த்தீங்கன்னா சூழ்ச்சி, அதாவது தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட புதிதாக உருவாக்கப்பட்ட தமிழக வெற்றி கழகம் பார்த்தீங்கன்னா சூழ்ச்சி முறையில் தமிழக மக்களை எப்படி கவர முடியும், இந்த மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்ற முடியும், திருட்டுத்தனம் பண்ணி இந்த மக்களுடைய மனசில் எப்படியாவது இடம் பிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. டிஎம்கே ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய ஆட்சியை சிறப்பாக செஞ்சிட்டு இருக்காங்க. சில பல குறைகள் இருந்தாலும் சரி, தன்னுடைய ஆட்சியை அடுத்து 2026 மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கு என்னென்ன கணக்குகள் போடணும், என்னென்ன கணக்குகளில் நம்ம தெளிவாக இருக்கணும், என்னென்ன விஷயங்களில் நம்ம கரெக்டாக இருக்கணும், என்னென்ன திட்டங்களை இனி வரக்கூடிய 1.5 வருடங்களில் செய்யணும் அப்படிங்கிறத அழகாக அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 1 by 1 பார்க்க போகிறோம். அதிமுகவோட இலக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய கட்சி அவர் தன்னோட வசம் நிறுத்தி கொள்ளணுங்கிறதுக்காக எடப்பாடி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே கட்சி தன்னோட நிலையாக இருக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் அவர் ஒரு எதிர்கட்சி தலைவராவது ஆகணும் அப்படிங்கிறதா இன்றைய கால சூழல் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. 2 நாட்கள் முன்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேட்டியில் நிலையான கொள்கைகளை கொண்ட கட்சிகளுடன் கூட்டணி அப்படின்னாரு. இன்று பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் பேட்டி கொடுக்கும்போது இல்லை நான் பாரதிய ஜனதா இல்லாத கட்சியை தான் சொன்னேன், பாரதிய ஜனதாவோட நம்ம மீண்டும் கூட்டணியே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாரதிய ஜனதாவோட கூட்டணி இல்லை அப்படின்னு ஏடிஎம்கே சொல்லியிருக்காங்க. அப்போ ஏடிஎம்கே யாரோட கூட்டணி போவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தேமுதிக ஆல்ரெடி இருக்காங்க. அதுக்கு இல்லாமல் பாமக பாரதிய ஜனதாவோட போன நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவோட இருந்தாங்க. அவங்கள தன் வசம் இழுப்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா விஜய் கட்சியினுடன் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு. விஜய் தனக்கு துணை முதலமைச்சர் பதவியும் 60 சீட்டு வேணும், ப்ளஸ் எலெக்ஷன் செலவுகளை எல்லாம் நீங்களே பார்த்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை எடப்பாடிக்கும் விஜய்க்குமான பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த பேச்சுவார்த்தையில் எந்த அளவுக்கு உடன்பாடுகள் எட்டும், இவர்கள் கூட்டணி அமைப்பார்களா என்பதை வருங்காலத்தில் தான் பார்க்கணும். அடுத்து தனிப்பட்ட முறையாக விஜய் அவர்களை பல பேர் ஆலோசனை சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் கூட்டணியோட போனீங்க அப்படின்னா உங்களுடைய வேல்யூ என்னன்னு தெரியாமல் போயிடும். இந்த எலெக்ஷனில் நீங்கள் தனித்து போட்டிட்டீங்கன்னா தான் உங்களுடைய வேல்யூ என்னங்கிறது தெரியும். அதனால் நீங்கள் தனித்து போட்டிடுறது நல்லது அப்படின்னு சொல்லி பல பேர் ஆலோசனை சொல்லியிருக்காங்க. விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அரசியல் கட்சி எப்படியாவது செல்வாக்கான ஒரு கட்சியாக மாற்ற வேண்டும். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தனக்கு ஒரு பெரிய அளவுக்கு வெற்றி கிடைக்கலனாலும் தன்னுடைய கட்சி சிறப்பான ஒரு தமிழகத்தில் ஒரு நிலையான ஒரு கட்சியாக மாறணும் அப்படிங்கிறத அந்த 8% தாண்டி தன்னுடைய கட்சி ஓட்டை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய இலக்காக இருக்குது. அதற்கு அவர் பல விதங்களில் எப்படியெல்லாம் இந்த மக்களை கவர முடியுமோ அதற்கு அத்தனை வேலைகளையும் தொடர்ந்து அவருடைய கட்சி சார்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த டிஎம்கேவை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாநாட்டில் விஜய் அவர்கள் பேசியிருக்காருல, இங்கே டிஎம்கேவை ஒழிக்கணும், ஏடிஎம்கேவை ஒழிக்கணும் அப்படின்னு நினச்சி அரசியல் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அந்த 8% வாங்க முடியும், இல்லைன்னா உங்களால் ஓட்டே வாங்க முடியாது. இங்கே டிஎம்கேவை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த நூற்றாண்டுகளில் வந்த கட்சிகள் 20 கட்சிகள் அந்த மாதிரி வந்துருச்சு. நீங்கள் 21வது கட்சி விஜய் டிஎம்கே ஒழிக்கணும்னு சொல்லி உருவாகின கட்சியில் இது 21வது கட்சி. டிஎம்கேவை அவ்வளோ சீக்கிரம் டிஎம்கேவை ஒழிச்சிடவே முடியாது. உங்களுடைய முயற்சியை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. இந்த பக்கம் கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா தான் கிட்ட இருக்கிற கட்சியை கூட்டணியை உடைக்காமல் கூட்டணியை அழகாக கிட்டத்தட்ட 3 தேர்தல்களாக சிறப்பாக கொண்டு போயிட்டு இருக்காரு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அவர் தொடர்ந்து இந்த 1.5 வருடங்கள் தன்னுடன் இணைந்து இருக்கும் அந்த கூட்டணியை தன்னுடன் தக்க வைத்து கொண்டாலே மிக பெரிய அளவில் தமிழகத்தில் அவர் ஜெயிக்க முடியும் சட்டமன்ற தேர்தல் 2026. இந்த கூட்டணியை உடைக்க பல விதங்களில் முயற்சிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த முயற்சிகளுக்கு இடமளிக்காமல் கூட்டணிகள் மிகவும் ஸ்ட்ராங்காக தெளிவாக இருக்காங்க. ஏன்னா திருமா அவர்களுக்கு பல விதத்தில்
கொக்கி போட்டு இழுக்க ட்ரை பண்ணாங்க. ஆனால் திருமாவளவர்கள் வந்து தெளிவான ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு, ஒரு 4 பக்கம் அறிக்கையை கொடுத்துட்டு, இதுக்கு மேலே வந்து எல்லாமே வந்து டிஎம்கேவோட கூட்டணியில் தான் இருக்கும், 2026 சட்டமன்ற தேர்தல் டிஎம்கே கூட்டணியோட தான் இருக்கும் அப்படின்னு தெளிவாக அடித்து நொறுக்கி பதில் வந்து இனிமே வந்து திருமாவளவன் அவர்களை பற்றி பேசவே கூடாது, விசிகாவை பற்றி பேசவே கூடாதுங்கிற அளவுக்கு இந்த பக்கம் இவரோட நிலைப்பாடு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் இருக்கும் இளைஞர்களை தன்வசம் ஆக்குவதற்காக பல அரசியல் சூழ்ச்சிகளை பயன்படுத்தி தேமுதிக வந்து இது தமிழக வெற்றி கழகம் வந்து பார்த்திங்கன்னா சீமான் கட்சியிலிருந்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து அவர்களை வந்து பார்த்திங்கன்னா தொண்டர்களை வந்து அவர்களுடைய கட்சியிலிருந்து தன் கட்சிக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு மாற்றி கொண்டிருக்கும் வேலைகளை, சூழ்ச்சி வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். இதை வந்து சீமான் அவர்கள் கடுமையாகவும் வன்மையாகவும் கண்டித்து கொண்டிருக்கிறார் பல ஆங்கிளில். நீங்கள் தமிழக வெற்றி கழகம்னு வச்சதுக்கு உலக வெற்றி கழகம்னு வச்சுருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு தான் எல்லா கட்சியில் இருக்க கொள்கையும் உங்கள்கிட்ட இருக்குல்ல, நீங்கள் உலக வெற்றி கழகம்னே வச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து சாடி கொண்டிருக்கிறார். இது அத்தனை போக்கும் இந்த பக்கம் போயிட்டு இருக்கும் போது பாரதிய ஜனதா கட்சியை பற்றி எந்த விதமான அறிவிப்புகளும் எந்த விதமான செயல்பாடுகளும் இல்லாமல் அமைதியாக இருக்குது. இந்த மாதம் எண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை வந்து ஃபாரின்லேருந்து ரிட்டர்ன் ஆகிறாரு. 27, 28 இல்லைனா 29ஆம் தேதி கோயம்புத்தூரில் ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அவர் வந்து பாரதிய ஜனதாவோட திரும்பவும் வந்து அவருடைய கட்சியில் இணையும் பட்சத்தில் பாரதிய ஜனதாவோட நிலைப்பாடுகள் எப்படி இருக்க போகுது, தமிழ்நாட்டில் அவங்க யாரோட கூட்டணியில் இருக்க போகிறாங்க, அவங்களுடைய நிலைப்பாடுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது நமக்கு ஒரு வடிவம் வந்து கிடைக்கும். இந்த வடிவம் உங்களுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேச்சுவார்த்தைகள் இந்த விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இதை தாண்டி இதில் ஒரு முழு வடிவம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 ஜூன் ஜூலையில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதோட முழு வடிவம் என்னங்கிறது தெரிஞ்சிடும். இந்த 1.5 வருடம் வந்து பார்த்திங்கன்னா திமுகவோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக வந்து இந்த 1.5 வருடம் தமிழக மக்களுக்கு ஒரு சிறப்பான திட்டங்களை வந்து அறிமுகப்படுத்தணும். அந்த திட்டங்கள் வந்து இந்த 1.5 வருடங்களுக்கு உள்ளாகவே வந்து செயல்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முனைப்பாக வந்து ஒரு சில திட்டங்கள் வந்து தயார் நிலையில் இருக்குது. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்மிங் ஜனவரிக்கு மேலே பார்த்திங்கன்னா சுட திட்டங்கள் வந்து அறிவிக்கப்படும், அது உடனடியாக நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது அத்தனையும் பார்த்திங்கன்னா உதயநிதி அவர்கள் தலைமையில் தான் நடக்க போகுது. உதயநிதி தான் 2026 ஹீரோவாக நிற்க போகிறாரு. தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து பீரங்கியாக செயல்பட போகிறாரு. அனைத்து கட்சிகளையும் எதிர்த்து சாதுரியமாக கடந்த தேர்தலில் வந்து அரசியல் பிரச்சாரம் செய்தவர் வந்து பார்த்திங்கன்னா உதயநிதி அவர்களுக்கு மீண்டும் வந்து அந்த பொறுப்பு வழங்கப்பட்டு அவர் வந்து மீண்டும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றியடைவதற்கு மிகப்பெரிய பங்காக இருப்பார் என்பது நாம் வந்து பார்க்க தான் போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ இப்போ இருக்க ட்ரெண்டிங்கான அரசியலை பற்றி நம்ம பேசியிருக்கோம். மற்றும் வருங்காலங்களில் எந்த மாதிரி அரசியல் நகர்வுகள் நடக்குதுங்கிறத பொறுத்து அப்போ நம்ம வந்து அதற்கான வீடியோ வந்து போடப்போலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் இதுதான் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் தவறாமல் உங்களால் பார்க்க முடியும். மற்றொரு சிறந்த வீடியோவில் இணைவோம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.